இனிய கதைகளை கேட்க வந்திருக்கும் என் இனிய சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நான் இன்னைக்கு துப்பறியும் சாம்புலேருந்து கதை எடுத்துக்கலான் இருக்கேன். 6வது கதையான தோல்வியே வெற்றி அப்படிங்கிற கதையை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஏற்கனவே நம்ம 5வது கதையில் மைசூருக்கு அவர் போயிட்டு வந்தார், யானை கதையெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி வேறு கதை. என்ன கதை அப்படின்னு கேட்டால், இவர் இருக்கிறது சென்னையில் இருக்கார். இவர் அந்த கதைக்கு அப்புறமா என்ன ஆச்சு, இவருக்கு ஒரு இதுவுமே வாய்ப்புமே கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காரு. இந்த துப்பறிகிறவங்களுக்கெல்லாம் அவன் மூளை சும்மாவே இருக்காதுல்ல. என்னடா ஒன்றுமே நடக்கலையே, ஒரு கொலை நடக்கலை, என்ன ஊரியா இதெல்லாம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. இருக்கிற எல்லா புக்கையும் படிக்கிறாரு, நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறாரு. ஒன்றில் கூட அவருக்கு ஒரு விஷயம் கூட மாட்டவே இல்லை. இப்படி அவர் இருக்கும் பொழுது என்னாச்சு, அப்போ வாசலில் ரொம்ப விரக்தியாக உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு 2 பேர் பேசிக்கிட்டே போகிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டால், இவர் இருக்கிறது சென்னை. ஸோ பக்கத்தில் இருக்கிற கொரட்டூரில் ஒரு ஆளை கொன்னுடுறாங்க. அந்த கொன்ன ஆள் பேர் சோமு கவுண்டர் அப்படின்னு பேர். அந்த சோமு கவுண்டர் அப்படின்னு இவன் ஒருத்தன் கேட்குறான், யார் கொன்னாங்க அப்படின்னு கேட்குறான். பஞ்சநாத முதலி அப்படிங்கிற ஒரு ஆள் கொன்னுட்டார். யார் அந்த பஞ்சநாத முதலி அப்படின்னு கேட்குற. இல்லை அந்த ஆள் பெரிய ஆளி, அந்த ஆள்லாம் பெரிய பணக்காரன், அதெல்லாம் கேஸெல்லாம் இழுத்து மூடிட்டாங்க. அந்த ஆள் செத்தே 8 மாதம் ஆச்சு, கேஸ்லாம் மூடிட்டாங்க. அவன் போனதுக்காக யாரும் வருத்தப்படல. ஏன்னா அந்த சோமு பயங்கரமான பொறுக்கி பையன் அவன். அதனால எல்லாரும் இப்போ தான் நிம்மதியாக இருக்காங்க கொரட்டூரில் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாதாரணமாக பேசிட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்மால் காதை தீட்டிட்டு உட்காந்துருந்தார்ல, அவருக்கு நல்ல ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சு. உடனே மூட்டையை கட்டிட்டார். எங்கே கொரட்டூருக்கு போயிட்டார். இப்போ இருக்கிற மாதிரி கொரட்டூர் கிடையாது. அப்போ அது சாதாரண ரொம்ப சின்ன வில்லேஜ், சின்ன கிராமம். ஸோ யார் உள்ளே நுழைஞ்சாலும் உடனே ஊருக்கே பரவிடும் நியூஸு. இவர் போய் ஒரு இதில் போய் சாப்பிட போகிறாரு, உடனே நியூஸ் ஊருக்கே பரவிடுச்சு. உடனே ஒவ்வொருத்தரும் ஒன்று கேட்குறாங்க, யாரோ ஒரு ஆள் வந்திருக்கானையா சாப்பிட, அவனுக்கு இதில் சாப்பிட்றான், வீடு எடுத்து தங்க போகிறானாமே அப்படிங்கிறான் ஒருத்தன். அந்த ஒருவேளை அவன் கொலையை விசாரிக்க வந்திருப்பானோ அப்படிங்கிறான் ஒருத்தன் பஞ்சநாத முதலி அரெஸ்ட் பண்ண வந்திருக்கானோ, அவன் போலீஸ்காரனுக்கு ஆளாக இருப்பானோ, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று பேசுகிறாங்க. அப்போ ஒருத்தன் நக்கலாக கேட்குறான், அந்த ஆள் மூக்கும் கண்ணும் அவனை பார்த்தா போலீஸ்கார ஆள் மாதிரியா இருக்குது, விடு அவன் சும்மா ஏதோ பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டாங்க, அவன் ஒருத்தன் தானே வந்துட்டு போட்டோம் அப்படின்னோன்னு. ஆனால் யாருமே முகம் கொடுத்து பேசாதீங்கிறாங்க. உடனே இவன் என்ன பண்ணுறா, இவர் ரொம்ப நல்லதாக போச்சு. இவர் நினைக்கிறாரு, சாம்பு நினைக்கிறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு நம்ம வந்த விஷயம், நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு ஒவ்வொருத்தட்டியாக போய் கேட்குறாரு. இங்கே அப்படின்னு இழுக்கும் போதே எல்லாரும் வாயை திறக்காமல் போய்ட்றாங்க. இது என்னடா கூத்தா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஆனாலுமே எல்லாருமே இவங்க இருக்காங்க எப்போவுமே துப்பறிகிறாங்க பாருங்க, அவங்களுக்கு பொறுமையும் விடாமுயற்சியும் நிறைய இருக்கணும். அப்போ தான் அவங்களால எந்த ஒரு கேஸையுமே ஆராய முடியும். இவர்கிட்ட அது நிறையாவே இருந்துச்சு. அதனால இவர் என்ன பண்ணார், யாரையும் கண்டுக்கல, வந்தால் வாங்கடா வராட்டி போங்கடான்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு, நேராக அவனை கொன்னாங்கல்ல, அந்த சோமு கவுண்டரை ஏரிக்கரையில் கொன்னாங்களாம். இந்த ஏரியை பார்த்துட்டு தான் வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு போகிற நேரத்தில் இவர் பின்னாடி பார்த்தா சரக்குன்னு சத்தம் கேட்குது. இவர் பயந்தே போய்டுறாரு. பார்த்தா ஒரு 12 வயசு சிறுவன் அவன் வரான். வந்தோடனே இவர் நடந்தா இவர் நின்று அவனு நிற்கிறான். என்னடான்னு பார்த்துட்டு, என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். சரின்னு இவர் பாட்டில் போகிறாரு. 12 அந்த ஒரு பையன்தான் வந்தான்னு பார்த்தா, அவர் பின்னாடி பார்த்தா ஒரு 9 பேர் நிற்கிறாங்க. இந்த 9 பையங்களையும் கேங்காக பிடிச்சி இழுத்துக்கிட்டு அவன் வரான். வந்தோடனே என்ன பண்ணுறாரு, நீ உடனே கேட்குறான், உன் பெண்ணு நீ என்ன வேணும், உனக்கு எதுக்காக என் பின்னாடி வரீங்க, நீங்கள் பொய் சொல்லாமல் சொல்லுங்கள், நீங்கள் அந்த சோமு கவுண்டரை கொன்னது கேஸுக்கு தானே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். அதை நீ எல்லாம் என்ன பெரிய சூறப்பயலாக இருப்ப போல இருக்கே, இவர் கண்டடா நம்மளை அழகா சின்ன பையன் கண்டுபிடிச்சிட்டான் அந்த மாதிரி இருக்கோமே நம்ம நினச்சிட்டு சூறப்பயலாக இருப்ப போல இருக்கே, ஏயா நீ அதெல்லாம் கேட்கக்கூடாது தம்பி அப்படின்றாரு. நிஜமா சொல்லுங்க, அந்த நான் உங்களுக்கு யார் மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்குது சொல்லுங்க அப்படின்றான். அப்போ ஒரு உருவம் அந்த ஒரு மரம், அவர் நின்னதுக்கு பின்னாடி ஒரு மரத்துக்கிட்ட நிற்கிது. நின்றுட்டு கவனிக்குது, இவரையே கவனிச்சிட்டு இருக்கு. அப்போ இவங்க கேட்குறாங்க, அந்த பையங்கள்லாம் கேட்குறாங்க, உனக்கு சொல்லுங்க நீங்கள். அதெல்லாம் சொல்ல முடியாது தம்பி, சின்ன பிள்ளைங்க நீங்களாம், உங்கள்கிட்டலாம் சொல்ல முடியாது. சரி நீங்கள் சொல்ல வேணாம், நான் கேட்குறேன், பேராக வரிசையாக சொல்லிக்கிட்டே வரேன், நீங்கள் எங்களுக்கு சொல்கிறீங்களா அப்படின்னோடனே இவர் வாயை திறக்கிறதுக்குள்ளே அந்த பையன் பஞ்சநாத முதலியா அப்படின்னோடனே இவர் பேன்னு முழிக்கிறார். முழிச்சோன்னே அந்த பையங்களாம் நினச்சிட்டாங்க நிஜமாவே இவர் அமைதியாக இருக்கவும் பஞ்சநாத முதலி தான் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் நீங்கள் சொன்னதுன்னு சொல்லிட்டு ஓன்னு கத்திக்கிட்டே ஊரை பக்கம் ஓடிடுறானுங்க. தேதரா வம்பா இருக்குன்னு அப்போ அந்த உருவம் இருக்குது பாருங்க, அதுவும் மறைஞ்சிருந்த உருவமும் மெதுவாக போயிடுது, அந்த பக்கமாக போயிடுது. இவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தோடனே மறுநாள் என்ன பண்ணுறாரு, இந்த பையனெல்லாம் பெரிய தொந்தரவாக இருக்குது, நாளை யாருக்கும் தெரியாமல்
5 மணிக்கெல்லாம் நம்ம போயிடணும் இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு 5 மணிக்கெல்லாம் கிளம்பணுன்ட்டு 5 மணிக்கு கிளம்புறாரு. இவர் சொன்ன மாதிரி அந்த பையன் சூர பையன் போல இருக்கு. அதனால என்ன பண்ணுறான், வீரனாக இருக்கான். அவனும் என்ன பண்ணுறான், ஒரு 19 பேரை கூட்டிக்கிட்டு இவரையே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவர் எப்படி அவனை வாட்ச் பண்ணுறாரோ அது மாதிரி இவரை வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு 19 பேரையும் கூட்டிக்கிட்டு இவனுங்களும் அப்படி மெதுவாக கூடவே வராங்க. இது வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, அந்த பஞ்சனை ஒரு இடத்துக்கிட்ட வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஜானுபாவாக ஒரு ஆள் நிற்கிறான். கருப்பா நல்லா கடுக்கன்லாம் போட்டுட்டு ஜம்முன்னு ஒரு நாய் வேற பெரிய இவ்வளோ பெரிய நாய், வேட்டை நாயோட வந்து நிற்கிறான். வந்து நின்னோன்னே இவன் கேட்குறான், என்னையா யோ யார் நீங்கள் அப்படின்னு. என்னையா என்ன சும்மா இருக்காமல் நீ வந்து என்னை மாட்டி விட பார்க்குறியா? அவன் செத்து போய் 8 மாதம் ஆச்சுல, என்ன எதுக்கியா மாட்டுற அப்படி. நீ யாருங்க அப்படின்னு. நான் யாரு நான் கேட்குறேன் அப்படின்னு. ஏன் உனக்கு தெரியாது அப்படி. எனக்கு தெரியாதுங்க, நான் தான் என் பஞ்சநாத முதலியார் அப்படின்னு. ஐயோ எனக்கு தெரியாதுங்க, நான் உங்களை சொல்லவே இல்லையே. என்ன சொல்லவே இல்லையே? அந்த பிள்ளைங்கள்ட்டெல்லாம் சொல்லியிருக்க, ஊரே அவனுங்க பரப்பிட்டு அலையிறானுங்க, சும்மா கேஸெல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ வந்து என்னையை மாட்டி விட பார்க்குறியா நீ, உனக்கு தெரியுமா ரொம்ப அப்படின்னோடனே, இல்லை சாமி நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கழுத்தை பிடிச்சி நெருக்கிட்டே போகிறாரு பார். போனோன்னே அந்த நாய் ஜாக்குன்னு பேர் அந்த நாய். உடனே அந்த நாயை அவர் மேலே தாவ போணுச்சு. உடனே இவர் பின்னாடி போய் முள்ளில் போய் விழுந்துடுறாரு. விழுந்து அம்மா அப்பான்னு கத்துனோடனே இவர் ஜாக் ஓடிவா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. போனோடனே இந்த பின்னாடியே வந்து அந்த 19 பேர் இருக்கான் பாரு, வந்தவன் என்ன பண்ணுறானுங்க, தூக்கி இவரை நிறுத்தி விட்றானுங்க. நிறுத்தி விட்டோன்னே நீங்கள் எங்கடா வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் உங்களை தான் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம், நீங்கள் எப்படி நான் சொன்னது கரெக்டாக போச்சா? பஞ்சநாத முதலி தானே உங்களை வந்து மிரட்டினார். இல்லைடா சும்மா இருடா. அதெல்லாம் இல்லை, நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், நீங்கள் விடுங்க, நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நம்ம எல்லாருமா சேர்ந்து இந்த ஏரிக்கரையில் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறானுங்க. எல்லாரும் போய் பார்க்குறான். ஒரே ஒரு பையன் மட்டும் மாமா இங்கே வந்து பாருங்க அப்படின்றான். என்னன்னு பார்த்தா அங்கே போய் பார்த்தா ஒரு இரும்பு களி இருக்குது. அப்புறம் ஒரு கிழிச துணி கண்ணில் பட்டுச்சு. உடனே அதை கொண்டு வந்து இவர் கையில் கொடுக்குறானுங்க. கொடுத்தோன்னே இவர் என்ன சொல்கிறாரு, அப்பையும் அந்த உருவம் நாள் பார்த்தார்ல ஒரு உருவம், அந்த உருவம் இப்போ வருது, வந்து பார்க்குது. உடனே இவர் என்ன சொல்கிறாரு, நீங்களாம் சின்ன பையங்க, இதெல்லாம் தலையிடக்கூடாது, நீங்கள் என்ன பண்ணணும் அமைதியாக போயிடுங்க, நான் பார்த்துக்கிறேன் இந்த விஷயத்தை அப்படின்னு. நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க தானே, நாங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்தோம். நீ தாண்டா கண்டுபிடிச்சி கொடுத்த போடா அப்படின்னு. இல்லை நீங்கள் தான், இல்லை நீ தாண்டா போடா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டு அந்த இரும்பு களியையும் அந்த கிழிச துணியையும் எடுத்துட்டு கட்டி ஒரு தான் வச்சுருந்த அந்த வேஸ்ட்டு துணியில் கட்டி எடுத்துகிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. போலீஸ் ஸ்டேஷனில் வந்தோடனே இவர் கொடுக்குறாரு, இந்த மாதிரி வாங்க வாங்க யார் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கூப்பிட்டு வந்து எல்லாரும் என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. கேட்டோன்னே இந்த மாதிரிங்க நம்ம இந்த சோமு கவுண்டர் இருக்கான், ஆமாம் செத்து போய் தான், அதான் கேஸெல்லாம் முடிச்சாச்சு, என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை அதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன், ஒரு இந்த பாருங்க அப்படின்னு சொல்லி இப்படி காட்டுறாரு. காட்டினோன்னே யோ உனக்கு அறிவு இருக்காயா, இரும்பு களி எல்லா பையிலும் எவனா எதாவது எடுத்துகிட்டு தூக்கி போட்டு போயிருப்பான், அதெல்லாம் வந்து சொல்லுவியா நீனு, போயா வேலையை பாரியா போயா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. இவர் என்னங்களாம் நல்லதுக்கெல்லாம் காலம் இல்லை, இனிமேல் என்ன இந்த ஊரில் ஏதாவது கண்டுபிடிச்சி யாரும் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு, நேராக அங்கேருந்து கிளம்பி நேராக ட்ரெயினில் ஏறி சென்னை சென்ட்ரலில் வர பார்க்குறாரு. வந்து இறங்க இந்த பையங்க 40 அந்த பையங்க சொன்னோம் இல்லையா 19 பேரும், அவங்க அத்தனை பேரும் வந்து இவரை வந்து வழி அனுப்பி விட்டுட்டு, மாமா போகாதீங்க மாமா அப்படிலாம் சொல்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு இனிமேல் ஒரு வேலையும் இல்லைப்பா அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு கிளம்பி வந்துடுறாரு. இவர் சென்ட்ரல் வந்து இறங்குறாரு. பார்த்தா ஏற்கனவே சொன்னோம்ல கோபால்னு ஒரு இன்ஸ்பெக்டர், இவர் நிறைய பேர், இந்த பையங்க எல்லாருமா வந்து அவரை வந்து மாலையோட வரவேற்கிறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. 46 பேர் மொத்தம். என்னையான்னு பார்த்தா இவர் சொல்கிறாருன்னு, வாயான் பயங்கரமான பலையாளியா, நாங்கள்லாம் கண்டுபிடிக்க முடியாது, நீ கண்டுபிடிச்சிட்ட போல இருக்கே அப்படின்னு. என்ன சொல்ல வரீங்க? இவருக்கு ஒன்றும் புரியல. நம்ம கண்டுபிடிச்சது இது தானே கண்டுபிடிச்சோம், இந்த இரும்பு இது தானே களியை தானே கண்டுபிடிச்சோம், அதை சொல்கிறாங்க போல இருக்கு. ஆமாம்மா கண்டுபிடிச்சேன், என்ன யூஸு அப்படிங்க. என்ன யூஸா? வந்து கொலைகாரனே வந்து போய் என்கிட்ட வந்து ஐயா நான் தான் பண்ணினேன்னு ஒத்துக்கிட்டான் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு அவனுக்கு உடனே புரிஞ்சு போச்சு. ஆஹா அதிர்ஷ்டம் நம்மள்கிட்ட விளையாடுதியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இப்படி கேட்குறான். அவர் என்ன தான் சொல்கிறாருன்னு பார்க்கலான்ட்டு. நீ வந்து இரும்பு களியை கொண்டு கொடுத்த, பின்னாடியே வந்த கொலைகாரன் கந்தசாமி பிள்ளை வந்து நான் தான்யா கொன்னேன், என்னை மன்னிச்சிருங்கய்யா, அந்த ஆள் விடமாட்டான் போல இருக்குது, அதனால தான் வந்து நான் மன்னிப்பு நானே வந்து சரணடைகிறேன், என்னை காப்பாற்றுங்கய்யான்னு சொல்கிறான். பலே ஆளியா நீனு அப்படின்னு சொல்கிறார். உடனே இவருக்கு ஒரே சந்தோஷம் தாங்கலை. பேப்பரில் பார்த்தா யாராலும் கண்டுபிடிக்க முடியாத கொலையை கண்டுபிடித்த நம்முடைய துப்பறியும் சாம்பு அப்படின்னு சொல்லி இவருடைய ஃபோட்டோ அது இதுன்னெலாம் போட்டு ஒரே ஃபேமஸ் ஆகிட்டார். ஓவர் நைட்டில் ஃபேமஸ் ஆகிட்டார் இவர். பார்த்தா எல்லாம் பஸ்ஸில் எங்கே பார்த்தாலும் இதான் பேச்சு,
பஸ்ஸில் இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க, எனக்கு இந்த துப்பறியும் சாம்பு அவரே எனக்கு ரொம்ப தெரியுமே அப்படின்னு எல்லாரும் பெருமையாக பேசுகிற லெவலில் இவர் போயிட்டாராங்க. இப்படிப்பட்டவர் அடுத்த கதையில் என்ன செஞ்சார் அப்படின்னு பார்ப்போமா? அடுத்த கதையில் பார்க்கலாம். இனிய கதைகளை வாசிப்போம், வாசிக்கும் திறனை வளர்ப்போம். என்றும் உங்களுடன் யமுனா. இவன் வருவான், பிடிப்பான், உன்னை பிடிப்பான், உன் தாடை உடைய அடிப்பான். இவன் துப்பறிவாளன்.